ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும், குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, அவர்களினுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு நிலைகளானது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கா அப்படின்னா, இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகின்ற. ஸோ அதனால் அஷ்டம லாபாதிபதியான புதன் சூரியனோடு இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்க போகின்றார் அப்படின்னு தான் சொல்லணும். தன பஞ்சமாதிபதியான குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னா பார்க்க இருக்கிறாரு. அதனால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெற்றியாகும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தொழிலில் கூடுதல் லாபங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. முக்கிய நபர்கள் வீடு தேடி உங்களுடைய விருப்பங்களை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவார்கள். பார்க்கும் குருவால் பணப்புழக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். தலைமை பதவிகளும் தானாகவே தேடி வருங்க. கல்யாண கனவானது நினைவாகும். அதேபோல் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்ல இருக்கின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான அவர் இப்பொழுது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னா பார்ப்பதனால ஒப்பற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. தொட்டது துளங்கும், துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துணையாக இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவர். இல்லத்தில் மங்கள ஓசைகள் கேட்பதற்கான அறிகுறியானது இப்பொழுது தென்படும். அதே போல் சொந்த தொழில் செய்து வரக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது இப்பொழுது அதிகரிக்குங்க. வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை இப்பொழுது நீங்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகளானது கைகூடும். அது ரொம்ப நாளாக முயற்சி செய்திருப்பீங்க, ஆனால் இது வரைக்கும் கைகூடி வராமல் இருந்திருக்கும். இப்போ அந்த விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சந்தர்ப்பங்கள் அனைத்துமே சாதகமாக அமையப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்கின்ற. அதனால் உங்களுடைய ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் சுக்கிரன் அவர் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் வளர்ச்சியானது திருப்தியை கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சிகளானது உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு. கூட்டு தொழிலில் விலகி இருந்து அதேபோல் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல்களும் உருவாகும். பெற்றோர்களினுடைய ஆதரவு மிக திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய அமைப்பாகவே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதிகாரிகள் ஆதரவோடு முன்னேற்றத்தை காண்பார்கள். அதே போல் இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 3, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் பெறுவது பெறக்கூடிய அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளினுடைய அனுசரிப்புகளானது உங்களுக்கு குறையும். சிலருக்கு ஊர் மாற்றங்கள் வீடு மாற்றங்களானது உருவாகும். தாயினுடைய உடல் நலத்தில் மிகுந்த கவனங்களானது தேவை. இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளினுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2, 7, 11 ஆகிய இடங்களில் சனியினுடைய பார்வைகளானது பதிகிறது. உச்சகுருவினுடைய பார்வை பெற்ற சனி அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் சேரும். சுப விரயங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும்.
பெண் பிள்ளைகளினுடைய கல்யாணத்தை முன்னிட்டு நீங்கள் சீர்வரிசை வாங்குவதில் ஆர்வத்தை காட்டுவீர். அதே சமயம் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சிகளானது கை கொடுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு அளவிற்கு பார்த்திங்கன்னா உங்கள் திட்டங்களானது இருக்கும். எதையுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்து வெற்றியை காணக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலெடுத்த ஆதரவானது திருப்தியை கொடுக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் வெற்றியானது நடைபோடு. உத்தியோகத்தில் உயர் பதவிகளானது கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு அடுக்கடுக்காக ஒப்பந்தங்களானது வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்களானது உயருங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்களானது இப்பொழுது நடைபெறும். வருமானங்களும் போதுமானதாகவே இருக்கும். மேலுமே இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது இந்த நேரத்தில் குரு பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கலாம். அதேபோல் வெளிநாட்டு பயணங்கள், உயர்கல்வி, புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் முக்கிய முடிவுகளினுடைய சாதகமான பலன்களானது இப்பொழுது கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரங்களில் வளர்ச்சிகளும் ஏற்படும். அதே சமயம் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கலாம். வேலை மாற நினைப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகளானது கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்களானது பார்த்திங்கன்னா நிலவும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களானது அமைய கொடுங்க. காதல் உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து நல்லிணக்கலங்கானது பார்த்திங்கன்னா ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. வருமானத்தில் முன்னேற்றங்களானது ஏற்பட்டு சேமிப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கூட்டாண்மை தொழில்கள் மற்றும் உறவுகளில் பார்த்திங்கன்னா பொறுமையானது ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க. வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா கவனங்களை செலுத்துவது ரொம்ப நல்லது. வீடு, சொத்து அல்லது வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்பட வேண்டும். அவசர முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களினுடைய கருத்துக்களையும் மதித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. தொழிலில் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் அல்லது மனநிறைவு குறைவுகளானது ஏற்படலாம். இருப்பினுமே பொறுமையுடன் செயல்பட்டால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பாக நீங்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவனமாக சரிபார்க்க வேண்டும். எந்த ஒரு பதட்டங்களும் இல்லாமல் நிதானத்தோடு பொறுமையோடு பார்த்திங்கன்னா அதில் முழு கவனத்தை செலுத்தி அந்த ஆவணங்களை பார்த்திங்கன்னா படித்து பார்த்து பின் நீங்கள் கையெழுத்திடுவது நல்லது. உடல் நலத்தை பொறுத்தவரை இப்பொழுது மன அழுத்தம், தூக்கமின்மை அல்லது செரிமானம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளானது உருவாகலாங்க. போதுமான ஓய்வு மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்பொழுது குரு 5ஆம் பார்வையாக கலாச்ச பார்வையில் பார்க்கின்றார். அதனால் நினைத்தது பார்த்திங்கன்னா நினைக்காதது கேட்டது கேட்காதது எல்லாமே அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு 15 வருடங்களாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டங்களை சந்தித்த நிலைகள் உருவாகி இருந்துச்சு. இப்போ அதற்கு மாறாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலைமைகள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் குரு இருந்தால் போதும் போதும் என்கின்ற அளவுக்கு கஷ்டங்களை சந்திப்போம். குரு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் அமரப்போகின்றார். அதிர்ஷ்டங்கள் கொட்டு வழிகளானது மாறி யோக பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. காலரை கெத்தாக தூக்கிட்டு பார்த்திங்கன்னா நடக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப பிரகாசமாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மனமானது பார்த்திங்கன்னா தெளிவடைந்த அறிவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. குரு 3 மற்றும் 5ஆம் இடங்களை பார்க்க இருக்கிறார். அதனால் தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். இறங்கிய அனைத்து காரியங்களுமே பார்த்திங்கன்னா வெற்றி மேல் வெற்றிகளானது குவியும் அப்படின்னு தான் சொல்லணும். மனதில் நிம்மதிகளானது ஏற்படுங்க. நல்ல ஒரு தூக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிநாதன் ராசியை பார்க்க போகின்றார். இது மிக அற்புதமான பலன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதே போல் குரு பார்வையினால் எல்லாவற்றிலுமே உங்களுடைய தனித்திறமையுடன் தடம் பதிப்பீர்கள். சரியான நேரத்தில் சிறப்பான முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் உங்களுடைய வெற்றியை வேந்து வாயடைத்து பார்ப்பார்கள்.
வெற்றி மேல் வெற்றிகளானது குவியக்கூடிய நேரங்கள். இந்த வாய்ப்பை பார்த்திங்கன்னா விடாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சிறந்தது. அதேபோல் பார்த்திங்கன்னா சோலார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.